பண்டைய காலத்தில் ஒரு ராஜா தன் அமைச்சர்களை சோதிக்க ஒரு தந்திரம் செய்தார். அவர் ஒருநாள் சபையில் ஒரு பூந்தொட்டி வைத்து, இதில் ஒரு விசேஷ விதையை நடுங்கள். 30 நாட்களில் யார் அழகாக வளர்த்து கொண்டு வருகிறார்களோ அவரே நேர்மையானவர் என்றார். அனைவரும் விதையை எடுத்துச் சென்றார்கள். 30 நாட்கள் கழித்து எல்லோரும் பூப்பந்தலாய் மலர்ந்த தொட்டிகளை கொண்டு வந்தனர். ஆனால் ஒரு அமைச்சர் மட்டும் வெறும் மண் கொண்ட பானையை மட்டும் கொண்டு வந்தார். அவர் மீது எல்லோரும் சிரித்தனர். ஆனால் ராஜா எழுந்து அவரையே பாராட்டினார். ஏன் தெரியுமா? அவர் கொடுத்த விதை மூடியிருந்தது. யாராலும் வளர்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒருவர் பொய் சொல்லாமல் உண்மையை காட்டினார். விதையில்லாத விதைதான் இந்த கதையின் மூல நோக்கம். நேர்மை இருக்கிறது என்றால் அது பூக்கிறதே தவிர வளர்த்துத் தூக்க முடியாது.